உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் 25. நந்துவோ தவிப்புடன் மருத்துவமனையில் இருக்க ஐசியூவில் இருந்து வெளியே வந்த நர்ஸ் அவனிடம், சார் இதுல ஒரு ஷைன் பண்ணுங்க, ஆபரேஷன் பண்ணணும் என்றார். நடுங்கிய கரங்களோடு அதில் கையெழுத்து போட்டு கொடுத்த ராஜன், ராம்நாத், சுலோச்சனா என அனைவரும் வந்து அவனுக்கு ஆறுதல் கூறி அவனோடு இருந்தனர். ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்ல சமீரா வெளியே அழைத்து வர அவளை கண்டவனோ அவள் கரங்களை பற்றி புலம்ப ஆரம்பித்தான். நந்துவின் நிலையை கண்டு அனைவருமே கலங்க அவனை அவளிடம் இருந்து பிரித்துவிட்டு அழைத்து கொண்டு சென்றனர். குமரன், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாதப்பா. ஆனா யார் அவளை ஷூட் பண்ணாங்க என்று ராம்நாத் கேட்க, அதை கேட்டவன் விழிகளிலோ அனல் தெரிக்க வெறியுடன், யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, யாரா இருந்தாலும் அவ சாவு என் கையில தான் கோபமாக கத்தியவன் தன் கைமுஷ்டியை இறுக்கி அருகில் இருந்த சுவரில் குத்தினான். ராஜன் என்று தன் கார் டிரைவரை கச்சித்தவன் அவன் அருகில் வந்ததும் தன் சட்டை பட்டனில் இருந்த மினி கேமராவை எடுத்து அவரிடம் கொடுத்து டிபார்ட்மெண்டில் விசாரிக்க கூறி ஆர்டர் போட துரிதமாக செயல்பட ஆரம்பித்தனர். அங்கிருந்த சுவரில் சாய்ந்தவனோ அப்படியே விழி மூடி மீராவின் செய்கையை நினைக்க, மருத்துவமனையில் வருவோர் செல்வோர் போவோர் என முன்னின்றிருப்பவர்கள் அனைவரையும் உணராமல் அப்படியே நின்றான். மூவரும் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வர அவர்களுக்காக கோச் வஷ்ணி இருவரும் காத்திருக்கவே அனைவரும் சமீரா இருக்கும் மருத்துவமனை விரைந்தனர். மருத்துவமனையில் நுழைந்து ரிசப்ஷனில் அவள் இருக்கும் இடத்தை கேட்டவர்கள் அங்கே செல்ல, அங்கிருந்த நந்துவை கண்ட மூவருமே திகைத்து அதிர்ந்தனர். அதுவும் நந்து நின்ற கோலம், அவன் விழிகளோ சிவந்து, முகம் முழுவதும் வியர்த்து, தலைமுடி கலந்து, உடல் முழுவதும் இரத்தக்கரையோடு இருந்ததை கண்ட அனைவருமே அதிர்ச்சியாகினர். தர்ஷினியோ தன் அண்ணனை கண்டு கலங்கியவரே அண்ணா என்க அந்த அழைப்பில் விழி திறந்தவன் திரும்பி தன் தங்கையை கண்டான். யுவா, தர்ஷினி இருவரும் ஒரே போல் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டனர். அவனுக்கோ அவர்கள் இருவரை கண்டதும் நிம்மதி உணர்வு தோன்ற, அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க, எங்க அண்ணா போனீங்க, சமீரா உங்களுக்கு எப்படி தெரியும், அவளுக்கு என்ன ஆச்சுனா என்று இருவரும் மாறி மாறி கேட்க, என்ன சொல்வது என்று தெரியாமல் தலையில் கை வைத்து கொண்டு அப்படியே இருக்கையில் அமர்ந்தான் நந்தகுமரன். அண்ணா என்னாச்சு சொல்லுங்க என்று அவளை உலுக்கி கேட்க, அவனோ அமைதியாக மௌனமே சாதித்தான். அவனது அமைதியை பார்த்த மூவரும் கலக்கத்தோடு இருக்கவே சுலோச்சனா அனைவரிடம் தங்களுக்கு தெரிந்த இதுவரை நடந்ததை பற்றி கூறினார். ஆபரேஷன் முடிஞ்சு ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்கம்மா, ஆனா டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல, அவ எப்படி இருக்கான்னு மெல்ல கூறினார். அஸ்வினோ அவள் இருக்கும் அறையை காண அவள் இதய துடிப்பு மெல்ல மெல்ல துடிப்பதை மானிட்டரில் தெரிய ஒரு நொடி நிற்க, சமீரா என்று கத்தினான். அவனது கத்தலில் வெளியே இருந்த அனைவரும் பதற சிறிது நேரம் டாக்டர் பரபரப்புடன் ஏதேதோ செய்ய சமீராவை அவள் துடிப்பு மெல்ல மெல்ல துடிக்க ஆரம்பித்தது. மருத்துவர் சமீராவை பரிசோதித்துக் கொண்டிருக்க அஸ்வின் குரல் உள்ளிருந்த ஆஷிராவுக்கு இதயத்தை தொட்டு கேட்டது. அவனின் குரல் ஆஷிராவின் உள்மரம் வரை செல்லவே அஸ்வின் என்று முணுமுணுத்தவள் அடுத்த நொடி கதவினை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். கதவினை யாரோ திறப்பது புரிய சற்று 2 அடி அஸ்வின் பின்னகர கதவினை திறந்து வெளியே வந்து அஸ்வினை கண்டு அப்படியே நின்றாள். அவன் தவிப்பை கண்டு ஆஷிராவின் கை தானாக அவனை நோக்கி செல்ல அவனோ அவள் செயலை புரியாமல் கண்டான். ஆஷி, மீராக்கு என்னாச்சு, அவ இப்ப எப்படி இருக்கா சொல்லு என்று நந்து அவளை தன்புறம் திருப்பி கேட்டான். அனைவரும் அவள் பதிலுக்கு காத்திருக்க அவளின் பார்வையோ தவிப்புடனும் பதட்டத்தோடும் இருந்த அஸ்வின் மேலேயே இருந்தது. அஸ்ரா சொல்லுமா என்றவாறு சுலோச்சனாவும் அவள் கண்ணம் பற்றி கேட்க, அதன் பிறகே தன் பார்வை அஸ்வின் மேல் இருப்பதை உணர்ந்தவளோ திரும்பி நந்துவை கண்டாள். டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு எந்த முடிவும் சொல்ல முடியாது, இட்ஸ் சீரியஸ் என்றவளின் பார்வை அங்கிருந்த அனைவரையும் மேலும் இருந்தது. தன்னிடம் சமீராவின் கைபேசி இருந்து பேசிய பெண் இவள்தான் என்பதை அவளின் பேச்சிலே குரலிலே அறிந்து கொண்டான் அஸ்வின் குமார். ஆசிராவுக்கோ சமீராவை பற்றிய பயம் எழ முடிந்த அளவு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றவள் சிறிது நேரத்துக்கு பிறகு வெளியே சென்றாள். நேரம் செல்ல செல்ல மருத்துவர் நர்ஸ் மாற்றி மாற்றி உள்ளே செல்ல வெளியே வர அனைவரும் பதற்றத்தோடே காத்திருந்தனர். சுதர்ஷினி அமர்ந்த இருக்கையின் அருகே வந்த சுலோச்சனா, அம்மாடி லேட் நைட் ஆயிடுச்சு, எங்க கூட வீட்டுக்கு வாமா, என் பொண்ணு குமரனும் இங்கேதானே இருக்காங்க, சமீராக்கு ஒன்றும் ஆகாதுமா. இல்ல ஆண்டி, நான் எங்கேயும் வரல, சமீரா நல்லா இருக்கான்னு சொல்ற வரைக்கும் நான் எல்லாரும் இங்கேதான் இருப்போம் என்று பிடிவாதமோடு கூறினாள் சுதர்ஷினி. அதை கேட்டவர் நந்துவின் அருகில் சென்று, இங்க பாருப்பா குமரா, நீ இப்படியே எவ்வளவு நேரம் தான் இருக்க போற, கொஞ்ச நேரம்னாலும் வீட்டுக்கு போயிட்டு பாப்பா, இல்ல உன் தங்கச்சியினாலும் எங்க கூட அனுப்பி வை,
பொம்பளை பிள்ளை எப்படிப்பா இங்க இருக்க முடியும்? சுலோச்சனா மென்மையாக கேட்டார். இல்லம்மா, மீரா இந்த நிலைமையில இருக்கும்போது என்னால எப்படிம்மா அவளை விட்டு போக முடியும் சொல்லுங்க என்றவன் சுதர்ஷினியை அவர்களோடு செல்ல கூறவே யுவாவும் அதையே கூற சரி என்றவாறு அவர்களுடன் அவள் மட்டும் கிளம்பினாள். அதன் பின் அமைதியாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் சமீரா இருக்கும் அறைக்கு வெளியேவே ஆண்கள் மூவரும் காத்திருந்தனர். ராஜன் நந்துவிற்கு போன் செய்து விசாரித்தவரை கூற தன்னை தாக்க வந்தவர்கள் தான் விலகியதும் அவள் மேல் தாக்கியதை கூற அந்த நொடி மனதிற்குள் தன்னால் தான் அவளுக்கு இந்த நிலைமை என்ற குற்ற உணர்வை சுமக்க ஆரம்பித்தான் நந்தகுமரன். விடியல் ஆரம்பிக்க மருத்துவர் பரிசோதனையை முடித்து சமீராவின் அறையை விட்டு வெளியே வர அனைவரும் அவர் பதிலுக்கு காத்திருந்தனர். டாக்டர், இதுவரைக்கும் எதுவும் சொல்லல, இப்போவாவது சொல்லுங்க, மீரா எப்படி இருக்கா? நான் போய் பார்க்கட்டுமா? தவிப்போடும் வேகமோடும் கேட்க, சாரி மிஸ்டர் குமரன், அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போவும் அவங்களுக்கு கான்சியஸ் வரல. அவங்க கீழே விழுந்ததால அவங்க பின்னம் கழுத்துலையும் மண்டையிலையும் பலமா அடிபட்டிருக்கு. இன்னும் நாங்க செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது. சரி, நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாம வேணா பார்த்துட்டு வாங்க என்று கூறிவிட்டு செல்லவே அடுத்த நொடி மூவரும் ஒரே போல் ஐசியூவை நோக்கி சென்றனர். மூவரும் டோரில் கை வைக்க ஒருவர் முகத்தை ஒருவர் மாற்றி பார்த்து கொண்டு அஸ்வின் யுவா இருவரும் விலகவே இருவரையும் ஒரு நன்றி பார்வை பார்த்த நந்தகுமரன் உள்ளே நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும் ஆஷிராவும் அவர்களுடன் இருந்த நர்ஸ் இருவரும் வெளியே செல்ல தலை முழுவதும் கட்டுடன் ஆக்சிஜன் மாஸ்க் அவள் மூச்சு விடுவதற்காக மாட்டியிருந்தது. சமீராவின் நிலையை கண்டவனுக்கு உயிரே சென்றது போல் உணர கால்களோ தள்ளாட அங்கிருந்த அவள் படுத்திருந்த படுக்கையின் கம்பியை இறுக பற்றினான். அவள் அருகில் வர ஒரு கையில் ட்ரிப்ஸ் ஏற மறுகையை அவன் கைக்குள் வைத்து சமீராவின் அருகில் அமர்ந்தான். உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருமா. மீரா, உனக்கு தெரியும்ல, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. நான் கஷ்டப்பட்டா உன்னால தாங்க முடியாதுல. அப்படி இருக்கும்போது நீ இன்னும் ஏன் கண்முடிக்கிட்டு இருக்க? எழுந்துருமா. நெஞ்சினை குத்தும் வலி அவளுக்கு போடப்பட்டிருந்த கட்டினை கண்டு வருடியவாறே புலம்பி தவித்தான். அதே நேரம் இங்கே வெளியே வந்த ஆஷிரா யுவா அஸ்வின் இருவரையும் பார்த்தவாறு நிற்க, நீங்க சமீரா என்று என்ன கேட்பது என தெரியாமல் திணறினாள். நான் சமீராவோட அண்ணன், இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். எங்க சமீரா எப்படி இருக்கா? டாக்டர் தான் ஒன்னும் சொல்ல மாட்டேங்காங்க. ப்ளீஸ், நீங்க தெரிஞ்சவங்க தானே, கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றதும் யுவா கேட்டது எதுவும் நினைவில் இல்லாமல் அவன் முதலில் கூறிய வார்த்தை மட்டுமே செவியில் ஒலித்தது. வெளிகளில் வலியோடு நிமிர்ந்து அஸ்வினை காண அந்த பார்வையில் என்ன கண்டானோ அப்படியே அவளை தன் நெஞ்சுக்குள் புதைத்து கொள்ள கரங்களோ துடித்தது. எதுவும் செய்ய முடியாமல் நின்றான் அஸ்வின். ப்ளீஸ் டாக்டர், சொல்லுங்க என்று யுவா கூறி முடிக்கும் முன்னே அந்த இடத்தை விட்டு ஓடியே இருந்தாள் ஆஷிரா. சமீராவின் இந்த நிலையை காண முடியாமல் வெளியே வந்த நந்து கதற அதை கண்ட இருவருமே அவனுக்கு ஆறுதல் கூற யுவா அஸ்வின் இருவரின் தோளிலும் சாய்ந்து கொண்டான். மாமா, சமிக்கு ஒன்னும் ஆகாது, அவளுக்கு எல்லாரும் இருக்கும், அவளால எங்கேயும் போக முடியாது நம்மளை விட்டுட்டு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கண் விழிச்சிருவா பாருங்களேன் என்று யுவி கூற அவனோ மீரா மீரா என்று புலம்பியவாறே யுவாவை அணைத்து கொண்டு நிற்க, ஐயோ சமீரா என கத்தியவாறு அவர்களின் மொத்த குடும்பமும் வந்தது. யுவா தோல்மேல் சாய்ந்து கொண்டிருந்த நந்துவை பல வருடங்களுக்கு பின் அனைவரும் கண்டு திகைக்க, தன் குடும்பத்தை கண்டவனோ அவர்களிடம் தான் என்ன கூறுவதென தெரியாது தலை குனிந்து நின்றான். எப்படி அவர்கள் முகத்தில் விழிக்க, தன்னால் தான் மீராவுக்கு இப்படி ஒரு நிலைமை, அதுவும் இத்தனை நாள் தன்னுடன் இருந்ததால் தான் கூற முடியாது. தான் செய்த தவறினை நினைத்து குற்ற உணர்வோடு நின்றான். இப்படி ஒரு நிலையில் தன் குடும்பத்தை காண்போம் என்று அவனுமே எதிர்பார்க்கவில்லை. அவனின் குடும்பத்தாரும் எதிர்பார்க்கவில்லை. வருடங்கள் கடந்தாலும் அவனின் மீது வைத்த பாசம் அப்படியே அழியாது அனைவருக்குள்ளும் இருந்தனர். நந்துவை கண்ட அனைவரும் மீராவின் நிலையை கூட ஒரு நொடி மறந்து சந்தோஷத்தோடு அவனை வந்து ஆறத் தழுவிக்கொண்டனர். ஏண்டா இப்படி எங்களை தவிக்க வச்ச, எங்கடா போன, இப்ப என்னடா பண்ற, எப்படி இருக்க என்று ஏதேதோ கேட்க அவனோ யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் அனைவர் முன்னிலையும் தலைகுனிந்தே நின்றான். அதே நேரம் தர்ஷினியும் வர தன் மகனின் தலைகுனிவை தாங்க முடியாமல் நந்தினி அவனின் தலையை வருடி அணைத்து கொள்ள, அம்மா என்ற ஒற்றை சொல்லில் தன் மனதில் இருந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் பாரத்தையும் தீர்க்க முயன்றான் நந்தகுமரன். தன் மகனின் நீண்ட வருடங்களுக்கு பிறகு கேட்ட அம்மா என்ற அழைப்பில் கரைந்தவரோ
என்னாச்சுடா? இந்த அம்மா கிட்ட சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? ஏன் தப்பு பண்ண மாதிரி தலை குனிகிற? ஆறுதலாய் கேட்க, அம்மா, மீராவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னாலதான் அவ இப்ப உயிருக்கு போராடுறா என்று திக்கி திணறி அழுகையோடு கூறினான். ஆண்மகனின் அழுகை அதுவே முதல் முறை கண்ட ஓர் உணர்வு. அடுத்த நொடி ரஞ்சித் அவன் கன்னத்தில் மாற்றி மாற்றி அரைந்தவாறே, சொல்லுடா, என் பொண்ணு நீ என்னடா பண்ணுன? அவ ஏன் இங்க இருக்கா? கோபத்தோடு கேட்டார். நந்துவோ அடிகளையும் வாங்கி கொண்டு அமைதியாக நிற்க, நந்தினி, தமிழரசன் இருவரும் தடுக்க முடியாமல் இருந்தனர். அப்பா, மாமா, விடுங்க என்றவாறு அஸ்வின், யுவா இருவரும் வந்து இருபுறமும் இருந்து ரஞ்சித்தினை பிரித்தனர். முன்னாடி உங்க தாத்தா என் அப்பாவை கொன்னார், இப்ப நீ என் பொண்ணை கொல்ல பாக்குறியா? நாங்க அப்படி என்னடா பண்ணோம் சொல்லு. என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்ட. போடா இங்க இருந்து. என் பொண்ணை எங்களுக்கு பார்க்க தெரியும். இனிமே நீ அவன் முகத்திலே முழிக்க கூடாது என்றவாறு ரஞ்சித் அவனை தள்ள, நந்தினி, தமிழ், தர்ஷினி மூவரும் எதுவும் கூற முடியாமல் குற்ற உணர்வோடு நிற்க, சுதர்ஷினியோ யுவாவின் முகத்தில் விழிக்க முடியாமல் தவித்தாள். ரஞ்சித், இது இரு விபத்து. இதுக்கு நம்ம நந்து என்ன பண்ணுவான்? நீ இப்படி பேசுறது தப்பு. நந்து சமீரா மேல எவ்வளவு உயிரா இருக்கான் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேல என்று சமீராவை பெற்ற தந்தை சக்தி கூற, அப்படியே அருகில் இருந்த சேரில் அமர்ந்தான் ரஞ்சித். தேன்மொழி, ஆராதனா இருவரும் அழுது கொண்டிருக்க, இதை எதையும் அறியாது மீராவோ நிம்மதியாக ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாள். நன்றி.